ஒரு கப்பு பச்சை பயிரும் ஒரு கப்பு பாலும் இருக்காங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் பச்சை பயிர் வச்சு இந்த அளவுக்கு டேஸ்டியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். எல்லாருமே ரொம்ப ரசித்து சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்தா சேர்க்காம இந்த மாதிரி தோல் உரிச்ச வெள்ளை உளுந்தா பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். 2 முறை இதே மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு நல்ல குளிர்ச்சியான ஒரு பருப்பு வகைகளில் ஒன்று. இந்த நம்ம குளிர்காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம வெயில் காலத்தில் கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணும். நம்ம உடம்பை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் நாம் இதை 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சுங்க. அதுலேயே நல்ல சூப்பராக ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஊற வச்ச தண்ணியை அப்படியே வச்சுக்கணும். இதை நம்ம கீழேயும் ஊற்றக்கூடாது. இப்போ பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை அப்படியே வச்சுக்கணும். தண்ணி முதலே நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சு கிடைக்காது. அதனால் பருப்பை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை ஒரு டம்ளரில் இந்த மாதிரி எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் இந்த தண்ணியை நம்ம திரும்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே தண்ணியை 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அந்த டைமில் இந்த கப்பில் வச்சுக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஊறினா மட்டும்தான் இதே மாதிரி நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். அதனால் பருப்பை நல்லா ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் இதே மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்குங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணவே கூடாது. அடுப்பை நீங்கள் உடனடியாக ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவு எல்லாம் ஒரேடியாக கெட்டி ஆகிடும். இப்போது 2 டம்ளர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான பாலாக பார்த்து 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்லையே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவெல்லாம் கீழே படிஞ்சு நல்லா கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா வெந்து ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியோ பாலோ சேர்த்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். நார்மல் குழம்பு வைக்கிற மாதிரி இதை அப்படியே போட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா மாவெல்லாம் கெட்டி ஆகிடும். அதனால் கிட்ட நின்று இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வேகும்போது இந்த மாதிரி நல்லா கொலன்னு ஆகிடும் பாருங்கள். தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றி இதே மாதிரி ஒரு பருவத்துக்கு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு. நல்லா வேகும்போது கொஞ்சம் கூட பச்சை வாடை இருக்காது. மாவு நல்லா வெந்து பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ எது வேணால் சேர்த்துக்கலாம். அல்லது சீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். சீனியை விட நாட்டு சர்க்கரை தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெல்லம் இருந்தால் அது கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுக்காக நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அல்லது நீங்கள் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உடச்ச முந்திரி பருப்பு இருந்தால் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. அல்லது முழு முந்திரி பருப்புன்னா ஒரு 5 முந்திரி பருப்பாவது போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். பல்ஸ் மோடில் சுற்றி எடுக்கும்போது இதே மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது டம்ளர் இருந்தால் இதே மாதிரி 4 டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு கையிலேயே எடுத்து இந்த டம்ளரில் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 4 டம்ளர்லேயுமே நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ ஒரு டம்ளர் எடுத்து பார்த்தோன்னா இதே மாதிரி இருக்கும். டம்ளரில் ஒரு 1/4 வாசி அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த மாவு கொஞ்சம் ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த டம்ளரில் இதே மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. சூடாக எடுத்து போட வேண்டாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆறுனாலும் இது ரொம்ப திக்கெல்லாம் ஆகாது. அதே மாதிரி ஒரு பதத்துக்கு தான் இருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ 4 டம்ளர்லேயும் 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அல்லது வேறு ஏதாவது சின்னதாக குச்சி இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
2 டம்ளரில் மட்டும் இதே மாதிரி போட்டுக்கிட்டேன். அல்லது சின்னதாக இதே மாதிரி ஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனை இந்த மாதிரி நடுப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதால இது எங்கேயுமே அசங்காது, அப்படியே தான் இருக்கும். இப்படி உங்களுக்கு ஐஸ்கிரீம் குச்சி வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் செஞ்ச உடனே கூட எடுத்து இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்து போட்டுக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல குலைவாக இருக்கணும். இது நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பச்சை பயிறு பாயாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்போ நம்ம டம்ளரில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது நல்ல ஃப்ரீஸ் ஆகி கிடைக்கிறதுக்கு 8 மணி நேரம் கூட ஆகும். சாயங்காலம் செஞ்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சோம்னா மறுநாள் கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிடணுன்னா அதுவும் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக அருமையாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டம்ளர்லேருந்து எடுத்தாலே ஒரு பச்சை பயிறு குல்ஃபி மாதிரியே அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். வெயில் காலத்துலலாம் கூலிங்காக ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும். அந்த டைம்லலாம் இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. எப்போவுமே குல்ஃபி வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி பச்சைப்பயிறு குல்ஃபியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.